வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கர்ப்பிணி குழந்தைகளுக்கு தரமற்ற மருந்து சப்ளை செய்து ரூபாய் 44 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சுகாதாரத்துறையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறந்து தரமான அரிசி வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார். அனுமதி இல்லாமல் பேனர் மற்றும் விளம்பர பதாகைகள் வைத்தால் ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவில் குளத்தில் மீன் பிடித்ததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் அஜந்தா சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கர்ப்பிணி குழந்தைகளுக்கு தரமற்ற மருந்து சப்ளை செய்து ரூபாய் 44 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சுகாதாரத்துறையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கடந்த 2019ஆம் ஆண்டு கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கு தரமற்ற மருந்து கொடுத்து ரூபாய் 44 லட்சம் மோசடி வழக்கில் மருந்தாளுநர் நடராஜன் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் மருந்து கொள்முதல் முறைகேடு தொடர்பாக சென்னை சிபிஐக்கும் புகார்கள் சென்றது. அதன் பேரில் நேற்று காலை 11:30 மணிக்கு புதுச்சேரிக்கு வந்த 5 பேர் கொண்ட சிபிஐ குழுவினர் லஞ்ச ஒழிப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் தனசெல்வத்துடன் சுகாதாரத்துறை இயக்குநர் NRHM மற்றும் ஊழியர்களிடம் மருந்து கொள்முதல் செய்ய வழங்கிய ஆணைகள், தரமற்ற மருந்துகளை பரிந்துரை செய்த டாக்டர்கள், கமிட்டி விவரங்கள் குறித்து விசாரணை நடத்தினர். மேலும் மருந்து கொள்முதல் தொடர்பான சில ஆவணங்களை கைப்பற்றிய சிபிஐ குழுவினர் மாலை 3:30 மணிக்கு சென்னை புறப்பட்டனர். புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறந்து தரமான அரிசி வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையான ரேஷன் கடைகளை திறந்து தரமான அரிசியை மக்களுக்கு விநியோகிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பினை காங்கிரஸ் கட்சி சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. சில நாட்களுக்கு முன் கவர்னர் ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்கும் கோப்பிற்கு ஒப்புதல் வழங்கியதாக ஊடகங்கள் வாயிலாக தெரியவந்தது. எனவே உடனே ரேஷன் கடைகளை திறந்து தரமான வெள்ளை அரிசியை வழங்க வேண்டும். இதேபோல் மத்திய அரசு வழங்கும் அரிசிக்கான பணத்திற்கு பதில் அரிசியாக மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுமதி இல்லாமல் பேனர் மற்றும் விளம்பர பதாகைகள் வைத்தால் ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சியில் தொடர்ந்து அனுமதியின்றி பாதுகாப்பற்ற முறையில் பேனர் மற்றும் விளம்பர பதாகைகள் வைக்கப்படுகிறது. இதனை நெறிப்படுத்துவதற்கு உழவர்கரை நகராட்சி விளம்பர துணை விதிகள் 2024 வகுத்துள்ளது. விளம்பர பதாகைகள் வைக்க நகராட்சியில் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். கட்டடத்தின் ஸ்திரத்தன்மை, கட்டமைப்பு உறுதித்தன்மை அங்கீகரிக்கப்பட்ட பொறியாளரிடம் பெறப்பட்ட சான்றிதழ் அளிக்க வேண்டும். உரிய கட்டணம் செலுத்திய பிறகே விளம்பர பதாகைகள் வைக்கப்பட வேண்டும். முன் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள், குறுகிய கால விளம்பர பேனர்கள் வைப்பதும், உரிய அளவை மீறி தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் பதாகைகள் வைக்கப்படுவதும் தண்டனைக்குரிய குற்றம். அனுமதியின்றி தடை செய்யப்பட்ட பகுதிகளில் விளம்பரம் செய்தால் ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கவர்னருடன் 31ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட உள்ளதாகவும், ஆகஸ்ட் 2ஆம் தேதி நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி ரூபாய் 12,700 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியின் 15வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 5வது கூட்டம் 31ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்க உள்ளதாகவும், ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை 9 மணி அளவில் நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி ரூபாய் 12,700 கோடிக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார் என்றார். மேலும் அரசு அதிகாரிகளின் மெத்தனத்தால் மத்திய அரசின் நிதி முழுவதுமாக செலவு செய்வது இல்லை என்றும், மக்கள் தொகை குறைவாக உள்ள கட்சித்தீவில் மத்திய அரசின் ஜல்சக்தி திட்டத்தின் மூலம் ரூபாய் 1,500 கோடி நிதி முழுவதுமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் புதுச்சேரிக்கு வழங்கப்பட்ட ரூபாய் 33 கோடி நிதியில் 1 கோடி மட்டும் செலவிடப்பட்டு மீதமுள்ள ரூபாய் 32 கோடியை அதிகாரிகள் மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பியுள்ளனர் என்றும், காகிதம் இல்லாத சட்டப்பேரவைக்கு மத்திய அரசு 8.16 கோடி ரூபாய்
ரூபாயை ஒதுக்கியுள்ளதாகவும் இந்த பட்ஜெட்டை காகிதம் இல்லாத பட்ஜெட்டாக தாக்கல் செய்ய முயற்சிகளை எடுத்து வருகிறோம் என்றார். மேலும் இலவச அரிசி வழங்குவதற்காக தலைமை செயலர் ஒப்புதல் வழங்கி டெண்டர் விடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். மக்களுக்கான திட்டங்களையும் அரசிற்கான திட்டங்களையும் சிறப்பான முறையில் செயல்படுத்துவதால் மட்டும்தான் ஒரு அரசு நல்ல முறையில் செயல்படுத்த முடியும். அதை தற்பொழுது வந்திருக்கின்ற தலைமைச் செயலாளர்கள் மிக சிறந்த முறையில் செய்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் இந்த 2 ஆண்டு காலமும் சிறந்த ஒரு நல்ல மக்கள் நலத்திட்டங்களையும் புதிய அரசு நினைக்கின்ற அத்தனை முயற்சிகளும் பார்த்தீங்கன்னா 4000க்கு மேற்பட்ட காலி பணிகள்லாம் நிரப்பப்பட்டிருக்கிறது. கோவில் குளத்தில் மீன் பிடித்ததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் அஜந்தா சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மகாத்மா வீதியில் வேதபுரீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்குள்ள குளத்தில் கோவில் நிர்வாகம் மூலம் மீன்கள் வளர்க்கப்படுகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிர்வாகம் மூலம் எந்தவித ஒப்பந்தமும் பெறாமல் விதிமுறைகளை மீறி கோவில் குளத்தில் மீன்களை சிலர் பிடித்து சென்றதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் கோவில் குளத்தில் மீன் பிடித்ததை கண்டித்தும் கோவில் நிர்வாகத்தை மாற்றியமைக்க கோரியும் புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அஜந்தா சிக்னல் அருகே நடைபெற்றது. திருக்கூட்டம் தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட அரசு ஆரம்ப பள்ளியில் உல்லாஸ் திட்டத்தின் கற்றல் மையத்தை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் மாநில பயிற்சி மையம் மூலம் 15 வயதுக்கு மேற்பட்ட கல்வி அறிவு பெறாதவர்களுக்கு எழுத்தறிவு மற்றும் எண் அறிவு கற்பிக்கும் நோக்கில் மத்திய அரசு உல்லாஸ் எனும் புதிய பாரத கல்வி அறிவு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. அதன்படி மணவெளி தொகுதி ஓடைவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் உல்லாஸ் திட்டத்தின் கற்றல் மைய திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு கற்றல் மையத்தை தொடங்கி வைத்து கற்றல் புத்தகங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளிகளின் வட்ட ஆய்வாளர், பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தொடர் முயற்சியால் ஏனாமில் பதவி உயர்வு பெற்ற AFTL ஊழியர்கள் மல்லாடி கிருஷ்ணராவை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் பணிபுரியும் AFTL ஊழியர்கள் பல ஆண்டுகளாக பதவி உயர்வு கேட்டு போராடி வருகின்றனர். மேலும் அவர்கள் புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவை சந்தித்து பதவி உயர்வு வழங்க அரசை வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனை அடுத்து மல்லாடி கிருஷ்ணராவின் தொடர் முயற்சியால் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து மகிழ்ச்சியான ஊழியர்கள் மல்லாடி வீட்டின் முன்பு பட்டாசு வெடித்தும் ஜெய் மல்லாடி என கோஷங்கள் எழுப்பியும் கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து மல்லாடி கிருஷ்ணராவை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து நன்றி தெரிவித்தனர். வில்லியனூர் பெரியபேட்டில் ரூபாய் 25 லட்சம் செலவில் அம்பேத்கர் சிலைக்கு குடை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட்டில் அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு ரூபாய் 24,82,000 மதிப்பீட்டில் படிக்கட்டுகளுடன் கூடிய குடை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு குடை அமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஆதி திராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநர் சிவக்குமார், ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வாழைக்குளம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மனின் 96வது ஆண்டு செடல் மகோற்சவத்தை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கஜலட்சுமி அலங்காரத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தின் 96வது ஆண்டு செடல் மகோற்சவம் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் செங்கழுநீர் அம்மன் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக செங்கழுநீர் அம்மன் கஜலட்சுமி அலங்காரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திருவீதி உலா நடைபெற்றது. செடல் மகோற்சவத்தின் முக்கிய திருவிழாவான செடல் வைபவம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்றும் சனிக்கிழமை தெப்ப உற்சவ
உற்சவத்தில் அம்மன் எழுந்தருளி காட்சி தரவுள்ளார். அதனால் பக்தர்கள் செடல் உற்சவத்தில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு செல்லுமாறு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் தோட்டக்கலை பயிர் செய்யும் தகுதியான விவசாயிகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தோட்டக்கலை கூடுதல் வேளாண் இயக்குநர் சண்முகவேல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை தோட்டக்கலை மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கத்தின் கீழ் புதிய பழத்தோட்டம் அமைத்தல், பாரம்பரிய மலர்கள், திசு வாழை, கட்டை வாழை, வீரிய ஒட்டுரக காய்கறிகள் பயிர் செய்வோர், முடாக்குகள் பயன்படுத்தும் விவசாயிகள், பின்சை மானியம் கோரி விண்ணப்பித்தவர்களில் தகுதியான விவசாயிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல் சம்பந்தப்பட்ட உழவர் உதவியகம் தகவல் பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் வரும் 5ஆம் தேதிக்குள் தோட்டக்கலை இயக்குநர் அலுவலகத்தில் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காரைக்கால் மாவட்டம் பிள்ளை தெரு வாசலில் பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயம். பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 4 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவையொட்டி ரூபாய் 10 லட்சம் செலவில் ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு புதிய கொடிமரம் அமைக்கப்பட்டது. இதனை அடுத்து புதிய கொடிமரம் மற்றும் புதிய கொடியினை பங்கு தந்தை பீட்டர் பால்ராஜ் மந்தரித்து கொடியேற்று நிகழ்ச்சி துவங்கியது. புதிய கொடியினை ஏந்தி ஊர்வலமாக வந்து புனித சந்தனமாதா உருவம் வரைந்த புனித கொடியேற்றம் நடைபெற்றது. இக்கொடியேற்று நிகழ்ச்சியில் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு சந்தனமாதாவை வழிபட்டனர். கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித சந்தனமாதா திருத்தேர் பவனி வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 27ஆம் தேதி இரக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கர்ப்பிணி குழந்தைகளுக்கு தரமற்ற மருந்து சப்ளை செய்து ரூபாய் 44 லட்சம் மோசடி செய்தது தொடர்பாக சுகாதாரத்துறையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ரேஷன் கடைகளை திறந்து தரமான அரிசி வழங்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார். அனுமதி இல்லாமல் பேனர் மற்றும் விளம்பர பதாகைகள் வைத்தால் ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவில் குளத்தில் மீன் பிடித்ததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் அஜந்தா சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.